அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து மனதையும் உடலையும் தூய்மையாக்கி நல்ல சுத்தமான திரவியங்கள், பால், தயிர், தண்ணீர் இதிலெல்லாம் அபிஷேகம் பண்ணி விதவிதமான புது மலர்களை பறித்து இண்டை மாலை கட்டி சாத்தி நெய்யினால தீபமிட்டு சாம்பிராணி முதலிய பல வகை வாசனை தூபங்களை எல்லாம் காட்டி மனம் முழுவதும் வேற சிந்தனையே இல்லாமல் உன்னை மட்டுமே நினச்சி வழிபடக்கூடிய அடியார்களுடைய அளவு கடந்த அன்பை ஏற்றுக்கிட்டு உன் திருவடியை அவங்களுக்கு உடனே நீ கொடுத்துருவ. இறைவனை அடையும் ஒரே வழி பூசை பண்ணுறது தான்னு நமக்கு எல்லா கோட்பாடுகளையும் வகுத்து கொடுத்ததோட அதை நடைமுறையில் செய்தும் காட்டிடத்தான் ஏலவார்குழலி காஞ்சிபுரத்துக்கு வந்து கம்பை நதிக்கரையில் சிவபூசை செய்தாள். கொய்த பன்மலர் கம்பைமா நதியில் குலவு மஞ்சனம் நிலவு மெய்ப்பூச்சு நெய்தரும் கொழும் தூப தீபங்கள் நிறைந்த சிந்தையில் நீடிய அன்பின் மெய்தரும்படி வேண்டினவெல்லாம் வேண்டும் போதினில் உதவ மெய்ப்பூசை எய்த ஆகம விதியெல்லாம் செய்தாள் உயிர்கள் யாவையும் ஈண்ட எம்பிராட்டி. பெரிய புராணம் ஏலவார்குழலி துதி.